பெங்களூரு அருகே இரவு பணிக்கு கணவர் சென்றதும் பெண் ஒருவர் கள்ளக்காதலனுடன் படுக்கையில் உல்லாசமாக இருந்தார். அப்போது திடீரென பணியை முடித்து நடு இரவில் வீட்டுக்கு திரும்பிய கணவர் இன்னொரு நபருடன் படுக்கையை பகிர்ந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மனைவியின் தலையை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. பெங்களூர் புறநகர் மாவட்டம் சூரிய நகர் போலீஸ் எல்லைக்குட்பட்ட ஹென்னகர பகுதியில் வசித்து வருபவர் சங்கர். இவருக்கு பார்த்தீங்கன்னா 28 வயதாகுது. இவரது மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா மானசா. இவருக்கு 26 வயதாகுது. இவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணமும் செஞ்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. சங்கர் மானசா தம்பதி திருமணமான புதிதில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி இரவு சங்கர் தனது மனைவி மானசாவிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றார். மறுநாள் காலையில் தான் வேலையை முடித்து வருவேன். இதனால் கதவை திறந்து வைக்க வேண்டாம், பூட்டி வைத்து தூங்கும்படி கூறிவிட்டு சென்றார். ஆனால் சங்கரின் பணி சீக்கிரமாக முடிவடைந்து விட்டது. இதனால் அவர் நடு இரவில் வீடு திரும்பியிருக்கார். அப்போது அவர் வீட்டில் கண்ட காட்சி பெரும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. அவரது மனைவி மானசா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆணுடன் உடலுறவு வைத்திருந்திருக்காரு. கட்டிலில் இருவரும் சேர்ந்து ஒன்றாக இருந்திருக்காங்க. இதனை கண்டு கடும் கோபமான சங்கர் அந்த நபரை பிடித்து அடித்து தாக்கியிருக்காரு. ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா சங்கரிடம் இருந்து அந்த நபர் தப்பி ஓடியிருக்காரு. இதனால் ஆத்திரம் அடங்காத சங்கர் தனது மனைவி மானசாவை அடித்திருக்காரு. மேலும் அவர் அரிவாளை எடுத்து மானசாவை வெட்டியிருக்காரு. அவரது தலையும் துண்டாகியிருக்காரு. அதன் பிறகு அந்த தலையை கையில் எடுத்துக்கொண்டு அருகே உள்ள சூரியநகர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவத்தை தெரிவித்து சரணடைஞ்சிருக்காரு. போலீசார் சங்கரை கைது செய்தனர். மானசாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது பற்றி சூரியநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறாங்க. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும்.